ஸோ நாயினால் நம்மளுக்கு வந்து கெடுதல் கிடையாது, துன்புறுத்தல் கிடையாது, அது நன்மை தான். இதுக்கு வந்து ஸ்ட்ரே டாக்ஸுக்கும் வீட்டில் இருக்கிற பெட் டாக்ஸுக்கும் வந்து நம்ம வேக்சினேஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ அங்கே இருக்கிற ஒரு 50 குடும்பம் இருக்குன்னா, அங்கே ஒரு 10 நாய் இருக்குன்னா, அவங்களே ஒரு 4 வீடுகள் சேர்ந்து ஒரு நாயை அடாப்ட் பண்ணிக்கலாம், தத்தெடுத்துக்கலாம்னா அது வீட்டில் கொண்டு உள்ளே வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு காலையிலேயோ சாயந்தரமோ ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு கொடுத்தாலே போதும். அது வந்து அந்த நேரத்துக்கு வந்து சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு அது பாதுகாப்பாகவும் இருக்கும். அது வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் மற்றும் அனைத்து மாவட்டங்களிலும், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 28ஆம் தேதி உலக வெறிநோய் தடுப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது. அன்றைய தினத்தில் இந்த வீட்டில் வளர்க்கப்படும் நாய்கள் மற்றும் திருநாய்களுக்கு வெறிநோய் தடுப்பூசி கால்நடை பராமரிப்பு துறை மூலமாக தடுப்பூசி மேற்கொள்ளப்படுகிறது. அன்றைய தினமானது வெறிநோய்க்கான விழிப்புணர்வு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வெறிநோயானது நாயிலிருந்து மனிதர்களுக்கும் பிறர்களுக்கும் பரவக்கூடிய நோய் இருப்பதால் அதனுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தி நாய்களுக்கு தடுப்பூசி போடுவதன் மூலம் இந்த வெறிநோயை முற்றிலாக தடுக்க முடியும், கட்டுப்படுத்த முடியும். ரேபிஸ் அப்படின்றது நிறைய பேர் இந்த வேர்டை வந்து கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து டாக் பைட் மூலிமா ஹியூமன்ஸுக்கு டிரான்ஸ்மிட் ஆகிற ஒரு டிசீஸ். ரேபிஸ் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டே இல்லாத ஒரு டிசீஸ். ஒன்ஸ் அந்த சிம்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அந்த ஹியூமன் வந்து பழைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அந்த நம்பர் ஆஃப் கேசஸ் சர்வைவ்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லெஸ் நம்பர் தான். தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும், உள்ள இந்தியா முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் இந்த தெருநாய்களால், பெருகி வரும் தெருநாய்களை ஏற்படக்கூடிய மனிதர்களுக்கான இடையூறுகள், அதிகமான எண்ணுக்குள்ள நாய் இருப்பதனால அது சாலை விபத்துக்கள் அடிபடுவது, அது இரவு நேரங்களில் சிறு குழந்தைகளையும் மற்ற விலங்கினங்களையும் பிற மனிதர்களுக்கும் இரவு நேரங்களில் நாய்களால் ஏற்படும் தொல்லைகள், அதனால் வந்து இதில் தற்பொழுது எல்லா இடங்களிலும் மிக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது. இப்போ இந்த கால்நடை எண்ணிக்கை குறைப்பதற்கு ஒரே தீர்வானது கால்நடைகளுக்கு, இந்த நாய்களுக்கு, திருநாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட வேண்டும். இதுக்கு வந்து ஸ்ட்ரே டாக்ஸுக்கும் வீட்டில் இருக்கிற பெட் டாக்ஸுக்கும் வந்து நம்ம வேக்சினேஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். வேக்சினேஷன் பார்த்திங்கன்னா தடுப்பூசி. இந்த தடுப்பூசி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சார்ட் போட்டு தடுப்பூசி போடுற மாதிரி பெட் அனிமல்ஸுக்கும் டாக்ஸ் அண்ட் கேட்ஸுக்கும் சார்ட் போட்டு தடுப்பூசி போட்டு வரோம். இட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 6 வீக்ஸ், நியர்லி 45 டேஸில் ஸ்டார்ட் பண்ணி 20 டேஸ் இன்டர்வலில் வந்து வேக்சின் போட்டுட்டு வருவோம். இந்த ரேபிஸ் டிசீஸ்க்கான வேக்சின் வந்து அந்த 4th and 5th இல்லை 3rd and 4th அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம். நியர்லி பெட் அனிமல்ஸ்க்கு வந்து 3 months வரும்போது ரேபிஸ் வேக்சின், ஆன்டி ரேபிஸ் வேக்சின் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வேக்சின் ஸ்டார்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அந்த அனிமலுக்கு வந்து அந்த இம்யூனிட்டி வந்து உள்ளே டெவலப் ஆகிடும். அந்த ரேபிஸ் டிசீஸ் வராமல் நம்ம டாகை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாயினால் நம்மளுக்கு வந்து கெடுதல் கிடையாது, துன்புறுத்தல் கிடையாது, அது நன்மை தான். ஆனால் அந்த நாய் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தி அதுக்கு அறுவை சிகிச்சை, கருத்தடை அறுவை சிகிச்சை செய்து அதற்கு வெறிநோய் தடுப்பூசி போட்டு குடல் புழு நீக்க மருந்து கொடுத்து, அதுக்கு மேலே நிறையா நாய்கள் நீங்கள் திருநாய் பார்த்தீங்கன்னா நிறைய உடம்புல சொறி ஏற்பட்டு அதை அப்படியே சொரிஞ்சு அரைச்சிக்கிட்டே இருக்கும், பார்க்கவே பரிதாபமாக இருக்கும். பொதுமக்கள் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு, அந்த ஸ்கூல் பிள்ளைகள்லாம் பஸ் ஏறுறதுக்கு வைக்கிறப்ப அந்த இடையில அந்த நாய் சொறி பிடிச்சி, இந்த தெரு நாயை இந்த சொரிஞ்சிக்கிட்டே பார்க்குறதுக்கு பரிதாபமாக இருக்கும். அது உடம்புல ரத்தம் வரும், அதை சாப்பிடக்கூட முடியாது. அது உடம்புல ஏற்பட்டக்கூடிய அந்த தோல் வியாதினால ரொம்ப சிரமப்படுறதை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். செகண்ட் வந்து டாக் நம்மளை கடிச்சிருச்சுன்னா நம்ம பண்ண வேண்டிய ஃபஸ்ட் எய்ட் என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு வந்து பண்ண வேண்டியது நல்லா சோப் போட்டு அந்த கடித்த பைட் ஏரியா வாஷ் பண்ணிடணும். ரேபிஸ் டிசீஸ் வந்து பிளட்டில் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிற டிசீஸ் கிடையாது. நம்மளை டாக் பைட் பண்ணும்போது இந்த ப்ரீச் ஆஃப் த ஸ்கின், இந்த தோல் கிழிஞ்சறதுனால அந்த டிஷ்யூவில் வந்து அந்த சலைவா, அந்த டாகோடைய சலைவால் தான் இந்த வைரஸ் இருக்கும். அந்த வைரஸ் வந்து நம்மளுடைய அடிப்பட்ட ஊண்டு மூலிமா, நர்வ்ஸ் மூலிமா தான் டிரான்ஸ்மிட் ஆகும். இது வந்து பிளட்டில் டிரான்ஸ்மிட் ஆகிற டிசீஸ் கிடையாது, மற்ற டிசீஸ் மாதிரி. ஸோ உள்ளே இருக்கிற நர்வ்ஸ் மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ணிவிட்டு போயிட்டு பிரெயினை அஃபெக்ட் பண்ணும். இது நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் டு ஷோ த சிம்டம்ஸ் வந்து அந்த பைட் ஏரியாவை பொறுத்து. இப்போது தலைக்கிட்ட கடிச்சிருச்சுன்னா, இங்கெல்லாம் கடிச்சிச்சுன்னா சீக்கிரமாக நமக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் வந்துடும். இப்போ காலில் கடிச்சிருக்குன்னா அந்த வைரஸ் வந்து கால்லேருந்து தலை வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அந்த 2 to 3 months 6 months சில பேர் 1 year கழிச்செல்லாம் கூட வந்து சிம்டம்ஸ் காமிக்கும். இப்போ முக்கியமாக நாய்களுக்கு கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணி நாய்களை கட்டுப்படுத்துறது தான் இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சவால் சொல்லக்கூடியது.
அதை செய்ய முடியும், அதில் செய்ய முடியும். ஒரு தெருவில் ஒரு 10 நாய் இருக்குன்னு சொன்னால் அந்த நாய் வந்து இரவு நேரங்களில் போகிறவங்கள வரவங்களாம் கடிக்குதுன்னா அது என்ன, அதனுடைய முக்கியமான பாயிண்ட்னா அதுக்கு பசி, அதுக்கு போதிய உணவு இல்லை. அதை போய் யார்கிட்டயாவது போய் கேட்க போகுது. வாயில்லா ஜீவன் வந்து யார்கிட்டயாவது பார்க்குது, போய் கேட்க போகுது. அதுக்கு வந்து நம்ம அது ஒரு நேரங்களில் அதுக்கு பசியில் போகிறத நம்ம தவறாக புரிஞ்சுக்கிறோம். ஒரு சின்ன சர்வே எடுக்கலாம். அதாவது எனக்கு தெரிஞ்ச மட்டும் வந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு ஸ்ட்ரீட் டாக்ஸோட அந்த பாப்புலேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ ஒரு சர்வே எடுத்ததுக்கு அப்புறமா வந்து வெதர் இட்ஸ் அ மேல் ஆர் ஃபீமேல் இந்த பர்த் கல்ச்சர் சர்ஜரி அப்படின்றது வந்து பண்ண வேண்டியது இப்போ ரொம்ப அவசியமா இருக்கு. அதற்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து வெள்ளூர் கார்பரேஷன்ல இருக்கு. பட் ஆனா எனக்கு தெரிஞ்ச மட்டும் ஒரு 10 வருஷம் மேல வந்து இந்த சொல்யூஷன் எதுவும் தீர்வு கிடைச்ச மாதிரி தெரியல. டாக்டர்ஸ் இருக்காங்க, நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, பட் தே ஆர் ரெடி டு பெர்ஃபார்ம் தி சர்ஜரிஸ். ஆனா அது என்ன ரீசன்னு தெரியல. கார்பரேஷன் வந்து இதுக்கு ஒரு முன்னெடுத்து ஒரு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். எந்த டாக் கடிச்சாலும் ரேபிஸ் வந்துடும்ன்ற ஒரு தப்பான விஷயம் மைண்ட்ல ஜனங்க மத்தியில இருக்கு. அது வந்து தப்பு. ரேபிஸ் டாக் கடிச்சா மட்டும்தான் நம்ம ரொம்ப பயப்படணும். ஏன்னா அந்த டாக் கிட்ட இருந்தால் நமக்கு ரேபிஸ் வரும். ஸோ அந்த டாக் ரேபிடா இல்லையா நம்ம எப்படி தெரிஞ்சுக்குதுன்னா, அந்த டாக் சப்போஸ் ரேபிஸ் வந்த டாகாக இருந்தால் அதுக்கு அந்த சிம்டம்ஸ் வந்து அதுவும் 7 to 10 days இறந்துடும். பழைய காலத்துலலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து அந்த நாய் சாவாம பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. அதுதான் காரணம். அந்த டாக் செத்து போச்சு, அந்த சிம்டம்ஸ்லாம் வந்து செத்து போயிருந்துச்சுன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் சப்போஸ் ரேபிஸ் வந்து தான் அந்த டாக் இறந்துருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இப்போது அட்வான்ஸாக வந்து இம்யூனோகுளோபுலின்ஸும் வந்துடுச்சு. நம்ம வெறும் வேக்சின் மட்டும் போட்டு வெயிட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து ஆன்டிபாடிஸ் இம்யூனோகுளோபுலின்ஸும் அவைலபிள் இருக்குது. சைட் ஆஃப் த பைட்டை சுற்றி வந்து அந்த இம்யூனோகுளோபுலின்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த வைரஸ் ட்ராவல் ஆகிறது அந்த சைட்லேயே வந்து அந்த இம்யூனோகுளோபுலின்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணணுன்றது தான் கான்செப்ட்டு. அதனால் இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணி இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் அந்த தெருவில் இருக்கிறவங்களே இப்போ அங்கே இருக்கிற ஒரு 50 குடும்பம் இருக்குன்னா அங்கே ஒரு 10 நாய் இருக்குன்னா அவங்களே ஒரு 4 வீடுகள் சேர்ந்து ஒரு நாயை அடாப்ட் பண்ணிக்கலாம், தத்தெடுத்துக்கலாம்னா அது வீட்டில் கொண்டு உள்ளே வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு காலையிலையோ சாயந்தரமோ ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு கொடுத்தாலே போதும். அது வந்து அந்த நேரத்துக்கு வந்து சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு அது பாதுகாப்பாகவும் இருக்கும். அது ஒரு நல்ல உதாரணமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊட்டி நகராட்சியில் வந்து கிட்டத்தட்ட 100% நாய்களுக்கு வந்து தெருநாய்களுக்கு வந்து ரேபிஸ் வேக்சினேஷன் போட்டிருக்கிற சமீபத்தில் செய்தி படித்தேன். ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி மற்ற எல்லா நகராட்சியும் வந்து அந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். ரேபிஸோட அவேர்னஸ் வந்து எல்லாருக்கும் தெரியணும். இப்போது நம்பர் ஆஃப் ஸ்ட்ரே டாக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ரீட்லேயுமே நம்ம நோட் பண்ணலாம். நைட்டு 9 o'clock மேலே நம்ம உள்ளே போனாலே தெருக்குள்ளே ஒரு 20-30 டாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த ரேபிஸோட அவேர்னஸ் நமக்கு இருக்கணும். சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்குது, நிறைய டாக்ஸ் இருக்குன்னா நம்ம வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் நம்ம வந்து எடுக்கலாம். நம்ம கார்பரேஷனுக்கு சொல்லலாம். கார்பரேஷனில் வந்து அதுக்கு ஸ்டெப் எடுப்பாங்க. ஸ்ட்ரே டாக்ஸ் வந்து என்ன பண்ணலான்றது பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ரேபிஸை பற்றி. நம்ம பப்ளிக்கு என்ன சொல்ல வரோம்னா இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எல்லா டாகுக்குமே ஒன்ஸ் வேக்சினேஷன் ரெகுலராக பண்ணாதான் இந்த ப்ராப்ளத்தை ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும்.